ஜாமீன் முன்ஜாமீன் கோரும் மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் புதிய நடைமுறையை அறிவித்து உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முன்னேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இனிவரும் காலங்களில் ஜாமீன் முன்ஜாமீன் கோரும் மனுதாரர்கள் தங்களின் குற்ற பின்னணி, வழக்கின் தற்போதைய நிலை உள்ளிட்டவற்றையும் இணைக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதில் தவறான தகவல்கள் இடம்பெற்றால் மனு தள்ளுபடி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவர்கர் தொடர்பான அவதூறு வழக்கின் சம்மனை ரத்து செய்ய கோரிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ராகுல் காந்தி தாக்கல் செய்த இந்த மனுவை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சுபாஷ் வித்யார்த்தி இது தொடர்பாக அமர்வு நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தி மனுவை முடித்து வைத்தார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.